கடன் வாங்கி மிடில் கிளாஸ் மக்கள் ஏழை ஆகுறாங்க. ஆனா பணக்காரங்க லோன் வாங்கி இன்னும் ரிச் பணக்காரனா எப்படி ஆகுறாங்க? எப்படி அவங்க நம்ம பணத்தை வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க? எப்படி பணக்காரங்க டாக்ஸே கட்டுறது இல்ல? லோனை எது மேல வாங்கினா நல்லது? லோனை சரியாக பயன்படுத்தி எப்படி பணக்காரனா ஆகிறது? இந்த எல்லா விஷயத்தையும் சொல்றேன். வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க நிஜமாவே தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. விஜய் மற்றும் சுரேஷ் என்ற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இவங்க பேங்க் கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் லோன் வாங்குறாங்க. விஜய் லோன் எடுத்தது ஐபோன் வாங்குறதுக்கு. அதுவே சுரேஷ் லோன் வாங்குறது சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. விஜய் அவருடைய ஐபோனை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாரையும் போட்டோஸ் கிளிக் பண்ணிட்டு இருந்தாரு. எங்க போனாலும் அவரோட ஐபோனை காட்டிக்கிட்டு அதை பத்தி பேசிட்டே இருந்தாரு. மத்தவங்க கிட்ட ஐபோன் வெர்சஸ் ஆண்ட்ராய்டை பத்தி விவாதம் பண்ணிட்டு இருப்பா. அவருக்கு வேற என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, எப்படி அவருடைய 2 லட்சம் ரூபாய் ஐபோன் எல்லாரை விட பெட்டர்னு காமிக்கணும். அது இன்னொரு பக்கம் சுரேஷ்க்கு டைமே இல்ல மத்தவங்க கூட சேரத்துக்கு. நாள் முழுவதும் 9 to 5 ஜாப் பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய ஜாப் முடிஞ்சதோ தினந்தோறும் 4 மணி நேரம் அவரோட பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. நம்மள யாருன்னா ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா நம்ம அக்கம் பக்கம் ஆட்கள் நம்மள ரொம்பவே ஜட்ஜ் பண்ணுவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இதை பண்றேன்னு சொல்லி. இதனால சுரேஷ் சோஷியல் கேதரிங் ஃபங்க்ஷனுக்கு போகிறத அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய கவனம் மொத்தமே அவருடைய வேலை மீது மட்டும் இருந்துச்சு. ஒரு பக்கம் விஜய் 2 லட்சம் லோன்ல போனை வாங்கி உலகத்துக்கு காமிச்சிட்டு இருக்காரு. அதே சுரேஷ் இந்த 2 லட்சம் லோன்ல சைலண்டா வேலை பார்க்க வைக்கிறாரு. இது நடந்து 1 வருஷம் கூட ஆகல. விஜய் அவரோட ஐபோனை பார்த்து ரொம்ப போர் ஆயிட்டாரு. ஏன்னா மார்க்கெட்ல லேட்டஸ்ட் ஐபோன் 15 மாடல் லான்ச் ஆயிருக்கு. இதனால விஜயோட 14 Pro Max பத்தி யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அது இப்போ பழசாயிடுச்சு. இந்த ஃபோமோனால அவரோட ஐபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 30% டிஸ்கவுண்ட்ல லேட்டஸ்ட் ஐபோன் 15 Pro Max வாங்கிட்டாரு. மறுபடியும் அதே போட்டோஸ் அதே டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா இங்க வித்தியாசம் என்னன்னா, இப்போ அவரோட டெட் அமௌண்ட் 50,000 இன்னும் அதிகமாயிடுச்சு. அதே சுரேஷோட 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் 1 வருஷத்துல 1 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் சம்பாதிச்சு கொடுத்திருக்கு. இந்த பக்கம் விஜய் அவர் வாங்கின போனுக்காக மந்த்லி இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்காரு. சுரேஷ் தன் பிசினஸ் ப்ராஃபிட்ல இருந்து தன் லோனோட இஎம்ஐ கட்டிட்டு இருந்தாரு. இங்க கவனிச்சீங்கன்னா ஒரு பாக்கெட்ல இருந்து எதுவுமே கொடுக்கல. நண்பர்களே, நீங்க ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. விஜய் என்ன லோன் எடுத்தாரோ அத பேட் டெட்னு சொல்லுவோம். சுரேஷ் வாங்கின கடனை அது குட் டெட்னு சொல்லுவாங்க. உங்கள நிறைய பேர் சொல்லுவீங்க, அட சார் நான் லோன் வாங்க முடியாது, லோன் வாங்கினா தூக்கமே வராது, லோன் ரொம்ப கெட்டது. இப்ப நிறைய வீடியோஸ்ல பாத்திருப்போ லோனை வாங்கவே கூடாதுன்னு. ஆமா நண்பர்களே, லோன் வாங்க கூடாது இந்த மாதிரி பொருட்களுக்கு. வெறும் உங்களுடைய வீடை கட்டுறதுக்கு, உங்களுடைய லக்ஸுரிக்கு, இல்லனா நீங்க ஒரு கன்சியூமர் ஒரு கஸ்டமர் ஆகிறதுக்கு. என்னன்னா உங்களுக்கு ஒரு நல்ல காரை ஓட்டணும். பழைய காரை யூஸ் பண்றது உங்களுக்கு அவமானமா இருக்கா? பைக்ல இல்ல டாக்ஸில போறது உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா? உங்ககிட்ட ஐபோன் இல்லன்னு கவலைப்படுறீங்களா? அப்படி இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறதுக்கு நீங்க லோன் வாங்குறீங்கன்னா அந்த மாதிரி லோனை வாங்கவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க லோனை எப்ப வாங்கணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பிசினஸ் பில்ட் பண்றீங்கன்னா அப்போ லோன் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லாம உங்ககிட்ட ஒரு அசெட் டெவலப் ஆயிட்டு இருக்குன்னா, அது ஃபியூச்சர்ல உங்களுக்கு இன்கம் கொடுக்கும்னா அப்ப வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி அசெட்க்கு லோன் வாங்கலாம், பிசினஸ்க்கு லோன் வாங்கலாம். குட் டெட் அண்ட் பேட் டெட் முதல்ல இத புரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் குட் டெட் என்னன்னா, உங்க கைக்கு காசு எடுத்துன்னு வர இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் அசெட்ஸ்கான டெட். பேட் டெட்னா என்னன்னா, எக்ஸாம்பிள் ஹை லெவல் கிரெடிட் கார்ட்ஸ், பர்சனல் லோன், லயபிலிட்டிஸ் இந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன் பணக்காரங்க இன்னும் பணக்காரர் ஆயிட்டு இருக்காங்க? ஏன் 80% சொத்து 20% மக்கள் கிட்ட இருக்கு? எப்படி பணக்காரங்க வேலை செஞ்சு இன்னும் பணக்காரன் ஆகுறாங்க அண்ட் அவங்க லைஃபை என்ஜாய் பண்றாங்க? ஏன் ஏழைங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் கூட, காசை சேர்த்து வச்சாலும் கூட ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் லைஃபையே வாழுறாங்க? இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியலனா இந்த காரணத்தால நீங்க ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க. வெல், இதோட ஆன்சர் ராபர்ட் கியோசாகி அவருடைய புக் ரிச் கெட் ரிச்சர் அண்ட் ரிச் டாட் புவர் டாட்ல கிளியராக சொல்லியிருக்காரு. இதோட அர்த்தங்களை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலி உங்க லைஃப் மேல அப்ளை பண்ணீங்கன்னா அப்ப நீங்களும் உங்களோட ட்ரீம் லைஃபை வாழலாம். Why Rich Get Richல ராபர்ட் 3 மெயின் லெசன்ஸ் மீது ஃபோக்கஸ் பண்ணிருக்காரு. டாக்ஸ், டெட் லிவரேஜ் அண்ட் ஃபேண்டம் இன்கம். இது மூலமா நீங்க தெரிஞ்சுப்பீங்க எப்படி பணக்காரங்க லோன் வாங்கி சம்பாதிக்கிறாங்கன்னு. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை சொல்ல போறோம். இந்த வீடியோவை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி, ஃபியூச்சர்ல நம்ம கோடி ரூபாய் சம்பாதிக்கிறோமோ 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோமோ அந்த பணத்தை அச்சீவ் பண்றதுக்கு நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கணும். நீங்களும் ஒரு சாதாரண இந்தியன் சிட்டிசன் மாதிரி நீங்க சம்பாதிச்சு சேமிச்ச பணத்தை கடைசியாக ஹாஸ்பிட்டல்ல போய் கொடுத்துறாதீங்க. சடனா உங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா, உங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்கன்னா அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுடைய மொத்த ஹாஸ்பிடல் பில்லையும் பே பண்ணிடும். இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு பெஸ்ட் பிளேஸ் ஆன்லைன் தான். இங்க உங்களுக்கு லோவஸ்ட் பிரைஸ் அப் டு 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுவே நீங்க ஆஃப்லைன்ல ஒரு ஏஜென்ட் கிட்ட போய் வாங்குனீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணி அவங்களுடைய கமிஷனை எடுத்துப்பாங்க. இப்ப ஆன்லைன்ல வாங்குறப்போ உங்களால ட்ரஸ்ட் பண்ண முடியுமா? கிளைம் டைம்ல உங்களுக்கு உதவி செய்வாங்களான்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்க பை பண்ணீங்கன்னா அவங்க உங்க வீட்டுக்கு வந்து வெறும் கம்பேர் பண்ணி பை பண்றதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்றது இல்ல, கூடவே உங்களுக்கு கிளைம் பண்ண சமயத்துல உதவி செய்வாங்க. இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 390 ரூபாய் பர் மந்த்லியே உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் கவரேஜ் கிடைக்கும். இது ஏஜ் மேல டிபெண்ட் ஆயிருக்கு. ஏஜ் அதிகமாக பிரைஸும் அதிகமாகும். இப்ப நீங்க பிரெக்னன்சிக்கு கூட பை பண்ணிக்கலாம். வெறும் 3 மாசம் தான் வெயிட்டிங் பீரியட். அதாவது இப்ப நீங்க 6 months பிரெக்னன்சில இருந்தாலும் இப்போ வெறும் 3 மாசம் வெயிட்டிங் பீரியட் இருக்கிறதால உங்களால கிளைம் பண்ண முடியும். நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு விரும்புனீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி பை பண்றப்போ உங்களுக்கு அப் டு 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பேக் டு தி டாபிக். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பார்க்கலாம் ரிச் கெட் ரிச்சர் புக்ல இருந்து ராபர்ட் கியோசாகியோட 3 மெயின் லெசன்ஸ். நம்பர் 1, டெட், கடன்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நான் ஒன்னு கேக்குறேன். நீங்க 8 நிமிஷத்துல எவ்வளவு ரூபாய் சம்பாதிப்பீங்க? இதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்னா 100 ரூபாய், 500, 1000, 10,000. ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். ஷார்க் டேங்க் உடைய அஷ்னீர் குரோவர் வெறும் 8 நிமிஷத்திலேயே 2.25 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. ஆனா இத நான் உங்களுக்கு அவருடைய நெட்வொர்க் பிரகாரம் ஹவர்லி மினிட் இன்கம் சொல்லல. என்னன்னா ஆக்சுவலா அவர் 8 நிமிஷத்துல 2.25 கோடி ரூபாய் சம்பாதிச்சத அஷ்னீர் அவருடைய புக் தோக்லா பண்ணல எழுதியிருக்காரு. அவர் ஜொமேட்டோட ஐபிஓல 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. என்னன்னா ஐபிஓ லான்ச் ஆகி வெறும் 8 நிமிஷத்துல அவர் அதை 102 கோடி ரூபாய்க்கு வித்தாரு. அண்ட் 2.25 கோடி ரூபாய் ப்ராஃபிட் சம்பாதிச்சாரு. இவர் இந்த 100 கோடி ரூபாவை அவருடைய வீட்டை வித்து, காரை வித்து, இல்ல அவருடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துட்டு வரல. பதிலா அவர் கோட்டாக் பேங்க்ல இருந்து 100 கோடி ரூபாய் கடன் வாங்கினாரு. ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல. அதுல இருந்து ப்ராஃபிட்ட புக் பண்ணி 100 கோடி ரூபாய் வித் இன்ட்ரெஸ்ட் திரும்ப கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம நைக்காவோட ஐபிஓ டைம்ல அஷ்னீர் இதே மாதிரி திரும்ப பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனா இந்த வாட்டி 100 கோடி ரூபாய் இல்ல, பதிலா 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனா கடைசி நேரத்துல கோட்டாக் கேபிளுக்கு லோன் கொடுக்காம போனதுனால அஷ்னீருக்கு 390 கோடி ரூபாய் லாஸ் ஆச்சு. என்னன்னா நைக்காவோட ஐபிஓக்கு 78% கெயின் கிடைச்சது. ஒருவேளை அவர் 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாருன்னா அவருடைய 500 கோடி ரூபாய் மேல 390 கோடி ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும். அண்ட் இந்த காரணத்தால அவர் கோவத்துல வந்து கோட்டாக் எம்ப்ளாயிய போன்ல கொன்னுடுவேன்னு மிரட்டினாரு. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனா உங்ககிட்ட அந்த அளவுக்கான கேபிட்டல் இல்லாத பட்சத்துல அப்ப நீங்க பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்கி அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் அதுல இருந்து ப்ராஃபிட்ட புக் பண்ணி பேங்க் கிட்ட இருந்து வாங்கின காசை திரும்ப கொடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற காசு உங்களுடையது. இத ஃபைனான்சியல் டேர்ம்ல லெவரேஜிங்னு சொல்லுவாங்க. கடன் வாங்கி பணக்காரங்க இன்னும் பணக்காரன் ஆகுறாங்க. ஆனா மிடில் கிளாஸ் கடன் வாங்கி இன்னும் ஏழையாகிறாங்க. நிறைய பேர் யோசிப்பாங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னு. காசு இல்லாத நேரத்துல ஜாப் பண்ணி எப்படி ஒரு காசு சம்பாதிப்பாங்க. ஆனா கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டு இவங்க பிசினஸ் பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. ஆனா இதே ஆட்களுக்கு கார், ஐபோன் வாங்கணும்னு என்ன வந்துச்சுன்னா அவங்க லோன் எடுத்துருவாங்க, இல்ல கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி லயபிலிட்டிஸ் வாங்குவாங்க. அது கூட ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ல. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனான்ஸ் ரொம்ப சிம்பிள். நம்ம பாக்கெட்ல காசு போடுதுன்னா அது அசெட்ஸ். அதுவே நம்ம பாக்கெட்ல இருந்து காசை வெளியே எடுக்குதுன்னா அது லயபிலிட்டிஸ். முகேஷ் அம்பானி ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் பர்சனா இருந்தோம். அவர் ஜியோக்காக 12,850 கோடி ரூபாய் லோன் வாங்கினாரு. எதுக்காக? பிசினஸ்க்காக. அவர் பிசினஸ்க்காக ஏன் கடன் வாங்கணும்? அதுவே மிடில் கிளாஸ் வந்து பேங்க்ல 4 இருந்து 5% இன்ட்ரெஸ்ட்காக காசை வைக்கிறாங்க. இந்த பணத்தை ரிச் பிசினஸ் மேன் 10 இருந்து 12% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு லோனாக வாங்கிப்பாங்க. அண்ட் அந்த காசை வச்சு பிசினஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதை வச்சு 20 இருந்து 30% ப்ராஃபிட் சம்பாதிப்பாங்க. அண்ட் 10 இருந்து 12% இன்ட்ரெஸ்ட் பேங்க் கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா பேங்க் நார்மல் பீப்பிள்க்கு மினிமம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து காசு சம்பாதிக்கிறாங்க. அதுவே அந்த பணக்கார நபர் ஜனங்களுடைய காசை வச்சு இன்னும் பணக்காரன் ஆகிறான். நம்பர் 2, டாக்ஸஸ். பணக்கார மற்றும் ஏழைக்கு இடையே ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறதே இந்த டாக்ஸின் காரணத்தால தான். ஒரு பணக்கார ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்ச பிறகு போர் அண்ட் மிடில் கிளாஸ்க்கு கம்பேர் பண்ணா கம்மியாக டாக்ஸ் கட்டுறாங்க லீகலி. பணக்காரர்கள் லோனை வெறும் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, கூடவே இத டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கவும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரங்கள ஒருத்தரான எலான் மஸ்க். அவர் ஆல்மோஸ்ட் டாக்ஸே கட்டுறது இல்ல. இதுக்கு எலான் மஸ்க் அவர் கம்பெனில இருந்து சேலரி எதுவுமே வாங்குறது இல்ல. அவங்க அதுக்கு பதிலா அவங்க கம்பெனியோட ஷேர்ஸையே பேமெண்டாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உண்மையில அதோட ஆன் பேப்பர் வேல்யூ பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆக இருக்கும். இந்த ஸ்டாக்ஸ் அவங்க விக்காம இருக்கிறதுனால இத வந்து கவர்மெண்ட் ஒரு இன்கமாக ஏத்துக்க மாட்டாங்க. அண்ட் இதனால அவருடைய இன்கம் மீது எந்த ஒரு டாக்ஸும் தர வேண்டியது ஆகாது. இத விக்கிறதுக்கு பதிலா அவங்க பேங்க் கிட்ட போவாங்க. எதுக்குடா? இந்த ஸ்டாக்ஸ்க்கு பதிலா கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல லோன் வாங்குறதுக்கு, சோ தட் அவங்களோட தினந்தோற செலவுகள் பண்றதுக்கு. அண்ட் இங்க அவங்களோட ஷேர் வேல்யூ ஒவ்வொரு வருஷமும் 20 to 30% ரேஸ் ஆகி அதிகமாயிட்டு இருக்கும். இதனால அப்பப்போ அவங்களோட லோனை ரீஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. சோ பேசிக்கலி ஒரு ஆல்மோஸ்ட் 0 டாக்ஸ் தான் பே பண்ணுவாரு. சோ இந்த மாதிரி வாங்குற லோனுக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு டாக்ஸும் தர வேண்டியது இருக்காது. அப்படி நம்மளும் இந்த மாதிரியான ஒரு கம்பெனியை ஓன் பண்ணோம்னா அப்ப நம்மளும் இந்த மாதிரியான லோன் எடுத்து நம்மளோட டாக்ஸை மினிமைஸ் பண்ணலாம். அண்ட் இது இல்லாம இதை வச்சு நம்மளால இன்னும் அசட்ஸை உருவாக்க முடியும். உண்மையில பணக்காரங்க ஆல்மோஸ்ட் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? அவங்க அந்த எல்லா எக்ஸ்பென்சஸையும் அவங்களுடைய பிசினஸ் எக்ஸ்பென்சஸாக காமிச்சிருவாங்க டாக்ஸை டிடெக்ட் பண்றதுக்கு. இதை நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிட்ட கேட்கும்போது தெரிய வந்துச்சு. இது இல்லாம விலை அதிகமான ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. லைக் ஐபோன், மேக்புக், இது எல்லாத்தையும் பிசினஸ் எக்ஸ்பென்ஸாக காமிப்பாங்க. சோ ஆயிடுச்சுல வின் வின் சிச்சுவேஷன். நம்பர் 3, ஃபேண்டம் இன்கம். ஃபேண்டம் இன்கம் இன்விசிபிள் இன்கம்னு சொல்லுவாங்க. புக்கோட ஆத்தர் ராபர்ட் கியோசாகி சொல்றாரு, அது ஒரு பேய் இன்கமா இருக்கோ ஆனா தெரியாது. இத ஒரு ரைட் ஃபைனான்சியல் நாலேஜ் உள்ள நபரால மட்டும் தான் இத வச்சு சம்பாதிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் நபருக்கு ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கணும்னா அதோட பிரைஸ் 20 லட்சம். அத வாங்குறதுக்கு முன்னாடி அவர் 25% டவுன் பேமெண்ட் கட்டணும். இந்த டவுன் பேமெண்ட்டை கட்டுறதுக்கு அவர் யூஸ் பண்ணுவாரு அவருடைய இன்கம். அதுவும் டாக்ஸ் கட்டி மிச்சம் இருந்தது. ஆனா உங்களுக்கு தெரியுமா, ஒரு பணக்கார நபர் அவருடைய காசை வச்சு ரியல் எஸ்டேட் வாங்க மாட்டார்.
மாட்டாரு. அவர் பேங்க்ல இருந்து கடனை வாங்கி அதை ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. இந்த டிரான்சாக்ஷன்ல டாக்ஸ் காசு மிச்சமாகும். இதுதான் அவருடைய ஃபேண்டம் இன்கம். இது என்ன மாதிரியான இன்கம்னா, இதுக்கு பணக்கார நபர் வேலை செய்யணும்னு அவசியமே இருக்காது. ஃபேண்டம் இன்கம் யூஸ் பண்றதுக்கு நீங்க வேற ஒருத்தருடைய காசை உங்களுடைய லாபத்துக்கு யூஸ் பண்ணணும். பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் காசை கடனா வாங்குறாங்க. இந்த மாதிரி borrow பண்ணி அவங்க டாக்ஸை எலிமினேட் பண்ணிடுவாங்க. இதே ஃபேண்டம் இன்கம்னால தான் ராபர்ட் கியோசாகி 8000 ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் கடை சாம்ராஜ்யத்தை கட்டியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கோல் வந்து 1 கோடி ரூபாய் இருக்கலாம், 2 கோடி ரூபாய் இருக்கலாம். ஆனா அந்த கோலை பீஸ் ஆஃப் மைண்டோட அச்சீவ் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். சோ நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பை பண்றதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். நீங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி பை பண்றப்போ உங்களுக்கு up to 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா வீடியோஸும் உங்களுக்கு முதல்ல வந்துடும். So friends, keep learning and keep growing.